கேட்ஜெட்ஸை நான் கிவ்அவேல வின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சோ நீங்களும் வின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே மிஸ்டர் லைனஸ் ஆன்லைன் ஷாப்பிங்ல பர்ச்சேஸ் பண்ணுங்க. நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் தாவேகா தலைவர் விஜய் கிட்டையும் சரி, அதே மாதிரி தாவேகாவின் வர்ச்சுவல் வாரியர்ஸ் கிட்டையும் நான் ஒரு மிகப்பெரிய மன்னிப்பு கேட்டுடலாம் அப்படின்னு. என்ன மன்னிப்பு பொருள் என்ன மேட்ரு? அது ஒண்ணு இல்லைங்க. நேத்து பாத்தீங்கன்னா சில பல கேள்விகளை நான் எழுப்பினேன். அதாவது திருப்பரங்குன்றத்தை பத்தி ஏன் விஜய் பேசல, அங்க ஒரு மத கலவரமே நடக்கிற மாதிரி அங்க கலவரங்களை பண்ணிட்டு இருக்காங்களே, நீங்க ஒரு தலைவர் இதை எதிர்த்து ஏன் ஒரு குரல் கூட கொடுக்கலாம்? கரெக்ட் தானேயா, நம்ம மட்டுமா கேட்டா ஊரே கேக்குது. ஊரே கேக்குது. ஆமா, அப்புறம் என்ன? அப்ப நீங்க எல்லாருமே மன்னிப்பு கேட்கணும். கேளு, ஃபர்ஸ்ட் கேளு, மன்னிப்பு கேளு எங்க தலைவர்கிட்டயோ. இன்னும் ஒண்ணும் புரியல. சரி, விஜய் மக்களே, எல்லார் மக்களும் சேர்ந்து விஜய் சார் கிட்டயும் தாவேகா வர்ச்சுவல் வாரியர்ஸ் கிட்டயும் மன்னிப்பு கேட்டுருங்க. பிகாஸ் அவரோட சுபாவம் தெரிஞ்ச இந்த மாதிரி கேள்விகளை நம்ம கேட்கலாமா? மிகப்பெரிய தப்பு பண்றீங்கல்ல. விஜய் சாரோட சுபாவம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். கரூர்ல 41 பேர் தன்னால இறந்தாப்ப கூட அவங்கள போய் பார்க்காம அந்த 41 பேரை இங்க மகாபலிபுரத்துக்கு வர வச்சு ஆறுதல் கொடுத்தவர் அவரு. அப்புறம் திருப்பரங்குன்றத்துக்கு விஷயத்துக்கு அவர் எப்படிங்க குரல் கொடுப்பாரு? நீங்க பண்ணுங்க. நீங்க எல்லாரும் ஒண்ணு பண்ணுங்க. என்ன பண்றீங்கன்னா, அந்த திருப்பரங்குன்ற மலை அப்படியே அழகா தூக்கி பனையூருக்கு எடுத்துருவாங்க. மக்கள் அப்படியே அழகா தூக்கி பனையூருக்கு எடுத்துருவாங்க. நீதிமன்றத்தையும் அப்படியே தூக்கிட்டு பனையூருக்கு எடுத்துட்டு வந்தீங்கன்னா எங்க விஜய் சார் உட்காந்து ஆறுதல் வழங்குவார், இல்ல எச்சரிக்கை விடுவார். என்னையா பஞ்சாயத்துன்னு கேட்டுட்டு ட்விட்டர்ல ட்வீட் போடுவாரு. இதுதானங்க அவர் சுபாவம். காலகாலமா நடக்கிற வழக்கு இல்லையாங்க. நான் கூட பக்கராச்சு, நம்ம என்னப்பா பேசணும், திடீர்னு மன்னிப்புன்றாப்புலயே யோசிச்சுட்டு இருக்கேன். பின்ன காலகாலமா அவரோட நடைமுறையை மாத்தி நீங்க ட்வீட் போடுங்க, நீங்க எதிர்த்து குரல் கொடுங்கன்னா எப்படி குரல் கொடுப்பாரு அவரு? கவின் ஆணவ படுகொலைக்கே குரல் கொடுக்காத. ஆமா, எங்க கவின் ஆணவ படுகொலையை பத்தி பேசினா ஒரு சாதிகள் நம்மளை எதிர்த்துருவாங்களோ, ஓட்டு போட மாட்டாங்க பயந்த மனுஷன் தான் இவரு. இங்க 2 மதம் சண்டை போடுது. முஸ்லிம் இதை எதிர்த்து பேசினா இந்து ஓட்டு போயிடும், அதை எதிர்த்து பேசினா முஸ்லிம் ஓட்டு போயிடும். நம்ம அப்படியே சைலண்டா இருந்துடலான்னு சைலண்டா இருக்கிற இந்த தலைவரை பார்த்து நம்ம எழுப்பின கேள்வி தப்பா தப்பில்லை, சரியான கேள்வி. நான் மனசார மன்னிப்பு கேட்கிறேன். விஜய் சார் கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். அதே மாதிரி வர்ச்சுவல் வாரியர்ஸ் கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். ஏன்னா அவங்களும் பேசல, எவனும் பேசல. ஏன்டா உங்க தலைவர் பேச மாட்டாருன்னு கேட்டா, என் தலைவர் ஏன் பேசணும் கேட்டானுங்க பாரு. ஒரு ரிட்டர்ன்ல கொஸ்டின் சாகாயிட்ட. அந்த லைராமணி ஒரு வாட்டி ஏன் உங்க தலைவர் பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டாருன்னு கேட்கும்போது ஏன் சந்திக்கணும் அவர் பத்திரிகையாளர்ல? இந்த மாதிரி பதில்லாம் வர்ச்சுவல் வாரியர்ஸால மட்டும் தான் கொடுக்க முடியும். எஸ் வர்ச்சுவல் வாரியர்ஸ் அண்ட் எஸ் விஜய் சார், ஏன் திருப்பரங்குன்றத்தை பத்தி பேசணும்? அது எதுக்கு நம்ம பேச மாட்டோம். முன்பு மேல இருந்து நம்மளுக்கு கூடுவாங்க, அப்புறம் சிபிஐ நொறுக்கும். அந்த வகுப்புலாம் நம்ம ஏன் போனோம்ன்றதான் அவர் அறிக்கை உள்ள. சோ திருப்பி மறுக்க சொல்லிக்கிறேன், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி எல்லாருமே மன்னிப்பு கேட்டுங்க மக்களே. கேள்வி எல்லாம் கேட்காதீங்க. இன்னொரு சம்பவம் பாத்தீங்கன்னா, நாஞ்சில் சம்பத் அவர்கள் இணைஞ்சிட்டு இருக்காரு. அவ்வளவுதான். இது என்னன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ அந்த கட்சியை பத்தி எப்படி பேசணும் தெரியுமா அப்படின்னு கேட்டா ஞாபகம் இருக்கு. ஆமா, 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பேசணும் கேட்டியா? ஆனா இப்ப எப்படின்னா 10 வருஷம் 5 வருஷத்துல முந்தானே அந்த கட்சியை கழுவி ஊத்துறீங்கயா. முந்தானத்து பேசிட்டு இன்னைக்கு பேசிட்டு நேத்து போய் ஜாயின் பண்ணிருக்காரு. அவர் என்னென்ன பேசினாரு, நாஞ்சில் சம்பத் யாரு, இவரால தாவேகாக்கு பிளஸ் என்ன பயன், எல்லாத்தையும் டீடைல்டா பார்ப்போம். அது மட்டும் இல்லாம காங்கிரஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆள் போய் தாவேகா தலைவரை சந்திச்சிருக்காருங்க. ஒரு ஆள் தான் காங்கிரஸ்ல மொத்தமா. அந்த ஆள் யாருன்னு நேத்துதான் எனக்கே தெரியும். அந்த பேரே நேத்துதான் கேள்விப்பட்டேன். ஒரு பேரு, அது என்ன பேரு, யாரு காங்கிரஸ்ல இருந்து போயிருக்கா, எல்லாத்தையும் டீடைல்டா நிகழ்ச்சிக்குள்ள போய் பார்ப்போம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சூப்பர் தேங்க்ஸ் செய்து நமக்கு உதவி அன்பு உள்ளங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சமீப வீடியோ பார்த்துட்டு நமக்கு உதவி அன்பு சகோதரர் சந்திரசேகரன் அவர்களுக்கும், அருமை சகோதரி அமலி தாஸ் அவர்களுக்கும், கிரண் பாஸ் அவர்களுக்கும், குமரன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, அவங்களுக்கு மட்டும் இல்லவங்க அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் அனைத்து வியூவர்ஸ்க்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு வாங்க டீடைல்டா நிகழ்ச்சிக்குள்ள போய் பார்ப்போம். எங்க அண்ணன் விஜய் வேற தேடிட்டு இருக்காராம் ஒருத்தர் ரொம்ப நேரமா. எங்கேயா போய் தொலைஞ்ச, நானும் வெயிட் பண்ணிருக்கேன், நீ வருவன்ட்டு, பட் ஆளே காணுமே இருக்காராம். ஆதரவு இல்லப்பா. அப்புறம் யோ திருப்பரங்குன்றத்துல இஷ்யூ ஆயிடுச்சு. சரி, எல்லாரும் கலாய்க்கிறாங்களே, நானும் எதனா ட்வீட் போடலாம் இல்ல அறிக்கை விடலான்னு பார்த்தா எழுதி கொடுக்குறோம் ஆளை காணாங்க. ஊருக்கு போயிட்டா கேள்விப்பட்டேன் நானும். அது பொறுமை காக்கணும்னு சொல்லிக்கிறாங்களாம். எழுதி கொடுக்குறவருக்கு சரியா பேமெண்ட் போல தாவேகா சைட்ல இருந்து விஜயும் தரல, ஆதவர்த்தினும் தரல போல.
ஊருக்கு போனவர் ஊருக்குள்ளேயே செட்டில் ஆயிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த மனுஷன் வராதனால நான் ஏதோ எடுத்து குரல் கூட கொடுக்க மாட்டேன், ஒரு அறிக்கை கூட இல்லைன்னா என்ன அட்லீஸ்ட் ஒரு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு காப்பி பேஸ்ட் பண்ணி நான் போடுவேன். இது மாதிரி பண்ண எப்படி இது கேட்பார மாட்டாரா? சார் அறிக்கை எழுதி கொடுக்குறவரு, அறிக்கை நாயகனே, ஒழுங்கா எங்க தலைவருக்கு வந்து எதனா எழுதி கொடுங்க. பாவம் அந்த மனுஷன் இப்ப குடுக்குறதா கொடுக்க வேணாவா அதையாச்சும் அட்லீஸ்ட் சொல்லுங்க. வேற எதனா ட்வீட் போட்டு எஸ்கேப் ஆகலாம்ல. இப்ப அதுவும் இல்லாம இதுவும் இல்லாம நடுவுல மாட்டிக்கிட்டு சிக்கி தவிச்சிட்டு இருக்காரு விஜய். இந்த கட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா புத்துணர்ச்சி தர, புத்துணர்ச்சி, இந்த வார்த்தை வந்து நல்லா ஹைலைட்டா போல்டா, புத்துணர்ச்சி. ஆமா, புத்துணர்ச்சி தர வந்து பாத்தீங்கன்னா நாஞ்சில் சம்பத் போய் இணைஞ்சிருக்கேன். என்னடா சிரிக்கிற? தெரியும்பா, எனக்கு தெரியும்பா. பெரிய கட்சி இல்லை, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஏறாத கட்சி அதுல பாஸ்ட் இஸ் பாஸ்ட்ங்க. எல்லா காலமும் போயிட்டாப்ல. கட்சின்னு ஒண்ணு எதுக்குங்க இருக்கு? எதுக்கு? போறதுக்குதான், போயிட்டு என்ட்ரி குடுத்துட்டு போறதுக்குதான். எங்க நாஞ்சில் சம்பத் வந்து உண்மையிலே அவரோட பேச்சு திறமைக்கு நான் வந்து உண்மையிலே ஒரு ஃபேன் தான். அடிக்டட் டு ஸ்பீச். ஒரு பட்டிமன்றத்துல பேசுறதாகட்டும், ஒரு சொற்பொழிவாளர்னு சொல்லலாம். அதே மாதிரி அவரோட அந்த வேர்ட்ஸ், அந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணுவார். சில வேர்ட்ஸ் போட்டு அந்த எதுகை, மோனை, கோர்வையாக பேசக்கூடிய மனிதர். ஆனா இப்போ நாஞ்சில் சம்பத் வந்தது யாருக்கு டஃப் காம்படிஷன் பாத்தீங்கன்னா நம்ம ராம்மோகனுக்கு வந்து டஃப். ஆனா கடைசி வரைக்கும் நீ அது பேரை நம்ம ராஜ்மோகன், இந்த ராமராஜ்ல கன்ஃபியூஸ் ஆயிடுறேன். ராமராஜ் காட்டன், ராமராஜ், இது ராஜ்மோகன். ராஜ்மோகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா டஃப் காம்படிஷன் அப்புறம் கிடையாது. இனிமேட்டு மைக் நீ கிடையாது, போ நீ போ. எங்க அண்ணன் நாஞ்சில் அப்ப இனிமேட்டு இந்த டைலாக் மக்களே, சந்திரன் வந்து விட்டார், சூரியன் மறைய தொடங்கி விட்டது, வராது வராது வராது. மனசே கஷ்டமா இருக்குப்பா. நான் வன்மையா தப்பு, கண்மையா வண்டிக்கிறேன். நான் கண்மையா வண்டிக்கிறேன். தாவேகா விஜய் சார், நீங்க எப்போ வந்தாலும் மேடையில எங்க ராம்மோகன் சார், சாரி ராஜ்மோகன் தான் இருக்கணும். நீங்க நாஞ்சில் சம்பத் எல்லாம் விடக்கூடாது. அதனால ராஜ்மோகனுக்கு தான் அந்த இடம் வந்து, அப்புறமா சண்டையை ஏற்படுத்தி விட்டுறாதீங்க. சோ நாஞ்சில் சம்பத் வந்து இணைஞ்சிருக்காரு. உங்களுக்கே வந்து இந்த நாஞ்சில் சம்பத்தின் வரலாறு வந்து டீடைல் இனோவா சம்பத்லாம் சொல்லுவாங்க. ஆமா, இனோவா சம்பத்னு வந்து ஒரு காலத்துல அதிமுகல இருக்கும் போது வந்து ரொம்ப பேர் போனவர். ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். இவர் வந்து ஷார்ட்டா சொல்லிடுறேன், இவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மதிமுகல இருந்தவர். வைகோக்காக போர்வாள்ங்க தளபதி, வைகோவின் போர்வாள், வைகோவின் தளபதி அப்படின்னு இவரை சொல்லுவாங்க. மதிமுகல தான் ரொம்ப வருஷமா பயணம் பண்ணிட்டு வந்தாரு. ஒரு திராவிட கொள்கையாளர். அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இவரு இந்த 2012 காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அதிமுக சைடு போய் சேர்ந்துட்டாரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா அவரை வரவேற்கும் விதமாக, அவருக்கு ஊக்கமளிக்கும் விதமாக வந்து சில பரிசு பொருட்கள் எல்லாம் கொடுத்தாங்க. அதுல வந்து ஒரு இனோவா கார், அதுல இருந்து தான் அவர் பேரே வந்து பாத்தீங்கன்னா இனோவா சம்பத்னு பேரே மாத்தி அங்க அதிமுகக்கு எப்படி எல்லாம் பேச முடியுமோ, எப்படி எல்லாம் சப்போர்ட் பண்ணி பேச முடியுமோ. ஏன்னா அவர் வந்து மேடை பேச்சாளர், இந்த விவாதங்கள்ல பங்கேற்கவரு, இந்த ஊடக நிகழ்ச்சியில நிறைய பங்கேற்க டைலாக் ஒன்று ஃபேமஸ், அம்மா வரட்டும் காத்திருக்கோம். ஆமா, இன்னொரு டைலாக் ஒரு மூலமா ஃபேமஸ் ஆச்சு, காரி துப்புனா என்ன தொடச்சு போட்டாங்க. அந்த டைலாக் இந்த மாதிரி எல்லாம் வந்து ஃபேமஸ் ஆனவர் அவரு. சோ நல்லா பயணிச்சுட்டு இருக்கும் போது இந்த 2015 டைம்ல வந்து ஃப்ளட் வந்துச்சு. ஆமா, செம்பரம்பாக்கம் ஏரி எல்லாம் வந்து அள்ளி தூக்கி போட்டு. இந்த 2015 ஃப்ளட் அப்போ கொஞ்சம் இந்த டிபேட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணும் போது ஜெயலலிதா அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு யானையோடு ஒப்பிட்டு பேசிவிட்டார். யானை அந்த மாதிரி ஒரு கேலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கேலி ஆயிடுச்சு. இவர் அம்மாவே இப்படி பேசிட்டாரு, அவரு வேற விதமா பேசினாரு, பட் அது வேற விதமா போன்றே ஆயிட்டு லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்தும் வந்து கொஞ்சம் ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, காரை புடுங்கிட்டாங்க. அது சொல்லல. இனோவா சம்பத் வந்து வெறியும் சம்பத் ஆயிட்டாரு, காரை வந்து புடுங்கிட்டாங்க. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. அப்பவே இவரு சில நிகழ்ச்சிகள் எல்லாம் ஓரம் கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. பெரிய பெரிய நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ணதுல ஓரம் கட்டிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அம்மா இறந்த பிறகு இவர் வந்து டிடிவியும் வந்து பயணிச்சாரு. என்ன நான் பெரியம்மாவை தான் வந்து முதலமைச்சர் ஆக்கலான்னு இருந்தேன், இப்ப எங்க சின்னம்மா ஆக்கிடுவேன்ட்டு சசிகலா அம்மாவோடையும் அப்புறமா டிடிவி தினகரன் கூடயும் வந்து பயணம் பண்ணிட்டு இருந்தாரு. ஏன் போனாருன்னு சொல்லி என்ன தெரியாது, ஒரு வரலாறு, ஒரே வரலாறு சொல்லுங்க. அதாவது திராவிடன்ற வார்த்தை வரலன்னு சொல்லிட்டு அதுதான் நம்ம வந்து டிடிவி வந்து தொடங்கின கட்சியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு இருக்கு. இதுல அண்ணாவும் இல்ல, பெரியாரும் இல்ல, திராவிடன்ற வார்த்தையும் இல்ல அப்படின்ட்டு கோச்சிக்கு போன ஒரு நல்ல மனுஷன் தானே. இங்க வாங்க, இப்ப வாங்க, அங்க வாங்க, இங்க வாங்க. இப்போ அவர் வந்து கோச்சிங் போன காரணம் இதுதாங்க. திராவிடன்ற வார்த்தையும் இல்ல, அண்ணாவும் இல்ல, பெரியாரும் இல்ல, அதனால வந்து கோச்சிங் போயிட்டாரு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் திமுகவை சப்போர்ட் பண்ணி, ஆமா, திமுக மேடைகள்லாம் வந்து பேசுவாரு.
திமுகவா ஜாயின் பண்ணல, திமுக ஜாயின் பண்ணல, திமுகவை சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி திமுக நடத்துற விவாத நிகழ்ச்சியிலயும் சரி, எல்லாத்துலயும் வந்து டிபேட்ஸ்லயும் சரி, அப்புறமா ஊடக விவாதங்கள்லயும் ஒரு திமுகவின் ஆதரவாளரா கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் பேசினாரு. இப்ப என்ன ஆகி போச்சுன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச காலமா இவர் வந்து வேற ஸ்டாண்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது விஜய் சைடு சாயலாமா, கோட்டை நடுவுல வச்சுக்கிட்டு போலாமா வேணாமா, போலாமா இப்படி இப்படி ஆடிட்டே இருந்தாரு. இத வந்து திமுக வந்து பாத்துருக்கு. இன்னும் இந்த ஆட்டோ சரியில்லை, கால் இந்த சைடும் வரல, கால் அந்த சைடும். ஆப்வியஸ்லி கண்டிப்பா யாராவது பின்ன என்ன பண்ணுவாங்க, ஒரு கட்சியை சப்போர்ட் பண்ணி பேசுறீங்கன்னா ஒண்ணு அந்த கட்சியை சப்போர்ட் பண்ணி பேசணும். இங்க இப்படி இங்க இப்படின்னு இருந்தா அந்த கட்சி என்ன பண்ணுச்சு, இவருக்கு கொடுக்குற நிகழ்ச்சியை கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ண ஆரம்பிச்சாமா. ஏன்னா நீங்க மேடையில பேசுறீங்க, அவங்களை ரிப்ரசென்ட் பண்ணி பேசுறீங்க, அங்க போயிட்டு விஜய் சப்போர்ட் பண்ணி யாரும் ஒத்துக்க மாட்டாங்களே, யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. சோ என்ன பண்ணாங்கன்னா, அவரோட நிகழ்ச்சியை கட் பண்ண எங்க அண்ணனுக்கு கோவம். சோ எங்க அண்ணன் இப்ப ஏன் அங்கிருந்து வெளியில வந்திருக்கிறாருன்னு அவரே கொடுக்கிற ரீசன் என்னன்னா, இது நம்ம ரீசனா கொடுக்கல, அவரே ஓபனா சொல்லிட்டாரு. டிவிக்கு தலைவரை போய் சால்வை கிழிவை போட்டுட்டு அப்புறமா அந்த பிரஸ் மீட்ல அவரே ஓபனா சொல்லிட்டாரு, இது மாதிரி எனக்கு நிகழ்ச்சி தருது இல்ல, நிகழ்ச்சியை கட் பண்ணிட்டாங்க, என் வயிற்றுல அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, அதனால நான் வந்து நின்றேன். திமுக எனக்கு இது வரைக்கும் ஒரு சைக்கிள் கூட வாங்கி கொடுக்கல அப்படின்னு யார் சொல்றா? இவருதான் சம்பத். வந்து எனக்கு சைக்கிள் கூட வாங்கி தரது இல்ல. இப்ப டிவிக்கு சென்றிருக்காரு, பெரிய ராயல்ஸ் ராய்ஸ் இல்ல கொடுப்பாங்களா, கொடுக்கணும்ல, எடுத்தோடனே அதான் கேட்டுருப்பாரு, சால்வ் பண்ணார்ல. ஆமா, சால்வ் பண்ணும்போது சார் திமுக எனக்கு சைக்கிள் கூட தரல, நீங்க தான் இப்ப ஃப்ரெஷ் கார் தான் எனக்கு ஃபேமஸ் இருக்கு, பணக்கார பார்ட்டி வேற. அது அந்த காலத்துல அம்மா இனோவா கொடுத்தாங்க, இந்த காலத்துல புது புது கார்லாம் வந்திருக்கு, நீங்களே கொஞ்சம் பெரிய காரை வாங்கி கொடுத்துக்கோங்க அப்படின்னு கேட்டாரான்னு என்னன்னு தெரியல. சோ இந்த வயிற்றுல அடிச்சனாலதான் அவர் வந்து போயிட்டு டிவி சேர்ந்துட்டாரு. இப்போ வந்து இந்த கட்சி பேர் என்ன? இந்த கட்சி பேரு தமிழக வெற்றி. அதுல திராவிடம் வரலையே, தமிழகம் இருக்குல்ல, ஏன் இதுல போய் சேர்ந்தாரு? தமிழகம் இருக்குல்ல, தமிழ்நாடுங்க, தமிழகமே கிடையாது பேரு. அதெல்லாம் நாங்க போக கரெக்ட் பண்ணுவாங்க. திராவிடத்துல தமிழும் இருக்குல்லங்க, நான் தமிழகம் அதனால போனாங்க நாங்க அப்படின்னு சொல்லுவாரு. இதுல அண்ணா இருக்காருல்ல, பெரியார் இருக்காருல்ல, அப்புறமா என்னங்க நீங்க அண்ணா இல்லீங்களே, அண்ணா கொள்கை தலைவரா? நாங்க எம்ஜிஆரையும் சேர்த்துருவோம், ஜெயலலிதாவும் சேர்த்துருவோம். நீங்க பின்னாடி இருக்கிற 5 போட்டோ வச்சு ஒண்டி பேசாதீங்க. நாங்க 1967ங்க, எல்லா கட்சியில எல்லாம் அண்ணாவையும் சேர்த்தாச்சு, எம்ஜிஆரையும் சேர்த்தாச்சு, பெரியார் ஆல்ரெடி கொள்கை தலைவர்ல இருக்காரு, கலைஞர் முக யாருன்னா டிஎம்கேல இருந்து ஒருத்தர் போய் சேர்ந்தா போதும் சேர்த்துருவாங்க. இப்ப எனக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இங்க இருக்குது என்னன்னா, நாஞ்சில் சம்பத் சேர்ந்ததுல இப்ப நாஞ்சில் சம்பத் எந்த போட்டோவும் பாக்கெட்ல இருப்பாரு, அதுதான் இப்ப கேள்வி. ஏன்னா வைகோ கட்சியில இருந்தாச்சு, அதிமுக இருந்தாச்சு, டிடிவி கூட இருந்தாச்சு, சசிகலா கூட இருந்தாச்சு, டிஎம்கே சப்போர்ட் பண்ணி பேசியாச்சு, ஆல்ரெடி 5 தலைவர்கிட்ட போயாச்சு. இப்ப 6வதா விஜய். 6 போட்டோல இங்க இருந்து இங்க ஒண்ணு மொத்தம் 6 போட்டோ வச்சு 6 போட்டோ வச்சு. ஏன்னா செங்கோட்டையன் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக இருந்து வந்தனால நான் அம்மா பற்றாளர், அம்மா போட்டோ தான் வச்சுன்னு சொல்லுவேன். இங்க ஜனநாயகம் இருக்கிறது, அவங்க வச்சுக்க அனுமதி கொடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்ப அதே அனுமதி தான் மக்களை நீங்க என்ன சொல்றீங்க? யார் போட்டு விஜய் போட்டோ வைப்பாரா? விஜய் போட்டோ வச்சா எவ்வளவு கேவலம். இல்ல கேவலம் கூட இல்லங்க, இல்ல விஜய் பத்தி எவ்வளவு கேவலம் பேச. பெரும் பிரச்சனை என்னன்னா, சில பேர் இப்போ நாஞ்சில் சம்பத் வந்து எப்படியாப்பட்ட ஆளுன்னு, ஏன்னா ஒரு நல்லவர் தான், அவரோட பேச்சு இதுல வந்து நான் தப்பே சொல்லல, செமையா பேசுவாரு. அது பேச்சா எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் குதுக்கமா ஒரு பதில் சொல்லிட்டு எப்படி அவருக்கு தெரியும். சோ நல்லா பேசுவாரு. பேச்சை பொறுத்த மொழியில் சூப்பர் மனுஷன். பட் அவருடைய அரசியல் நடவடிக்கைகள் பாத்தீங்கன்னா கேவலமா இருக்கும். அதனாலதான் ஒரு கட்சியா தாவினே இருப்பாரு. இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரு கட்சியில போய் சேர்ந்த உடனே நம்ம அவரை பார்த்து என்ன கேட்போம், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ அந்த கட்சியை பத்தி என்ன பேசுன, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன பேசுன தெரியுமா, நம்ம என்ன சொல்லுவோம், அது 5 வருஷம் அது அப்பயா, அது வேற வாயா, இது இப்பயா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா. இவர்கிட்ட 5 வருஷம் 10 வருஷம் எல்லாம் பேசல, முந்தா நேரத்து அந்த கட்சியை பத்தி என்ன பேசுனது, எடுத்த பேட்டி வெளியில வரத்துக்குன்னே போய் கட்சி வெளி இனிதான் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. அவ்வளவு சீக்கிரம் நீ பாஸ்டா போய் ஜாயின் பண்ணிருக்கீங்க நீங்க. ஒண்ணு திருப்பரங்குன்றம் இப்பதானே 3 நாளைக்கு முன்னாடி தானே நடந்துச்சு அந்த இஷ்யூ. அதை வச்சு ஒரு நிகழ்ச்சி எடுத்திருக்காங்க, பேரலை சேனல்ல எடுத்திருக்காங்க. அதுல கேள்வி கேட்டிருக்காங்க, திருப்பரங்குன்றத்துல வந்து விஜய் வாயை தொடங்கலையே, என்னன்னா அவரு ஏன் வாய் தொடங்கணும், அவரு வாய் தொடங்க மாட்டாருங்க அப்படின்ட்டு அவரே கலாச்சிட்டு டிபேட்டை முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா போய் தாங்க போன் வந்திருக்கேன்ப்பா. டிபேட் முடிஞ்சவனையும்
அவங்க வந்து தளபதி கூப்பிடுறாரு, வந்துருங்க, இதோ வந்துடுறேன். விஜய் இதெல்லாம் ஒரு கட்சியா? அவர் அந்த டிபேட்லயே சொல்றாரு, ஒரு மிகப்பெரிய கட்சி விஜய் கட்சி. என்னது மிகப்பெரிய கட்சியா? எது அழியிற கட்சியா? அதிமுக அப்புறமா அழிய போற கட்சியே விஜய் கட்சி தானையா? அது ஒண்ணுன்னு சொல்ற பத்தியா, தொண்டர்களை வந்து சரியாக செயல்படுத்தாத ஒரு தலைவர்னா விஜய் தான். இது தொண்டர்களை சரியா கட்டுப்படுத்த முடியாத ஒரு தலைவர் தான் விஜய் தான். விஜய கலாச்சிட்டு தாவேக்காவை கலாச்சிட்டு எப்போ 5 வருஷம் 10 வருஷம் முன்னானேத்து. இன்னொரு முக்கியமான கட்சி விஜயோட கட்சி, கொள்கை தலைவர். என்னங்க சொல்றீங்க? அதிமுக அடுத்து அழிய போறது அதுதானா? அதிமுக அழிஞ்சிட்டு இருக்கு, அடுத்தது அதுதானா? பின்னால் ஒரு வாலிப கூட்டம் இருக்கு, அவர்களை வழிநடத்துவதற்கான எந்த அருகதையும் இல்லாதவர் தம்பி விஜய். முந்தானேத்து கலாச்சாரு. சரி, முந்தானேத்து தான் இப்படி கலாச்சிருக்காரு, அதுக்கு முன்னாடி எல்லாம் நல்லா பேசிருக்காருன்னு பாத்தியா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்மளே அந்த எபிசோட் இங்க பேசிருக்கோம். ஆயுத எழுத்து நிகழ்ச்சி தந்தி டிவில நடந்துச்சு. அங்க வந்து எல்லாருமே வந்து கேள்வி எழுப்புறாங்க, இவரை வந்து தாவேக்கு ஆதரவாளரா தான் கூப்பிட்டாங்க. நாஞ்சில் சம்பத்து தாவேக்கு ஆதரவாளரா போயிட்டு இந்த சேம் சைட கோல் அடிப்பாங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு எதிராகவே பேசிட்டு இருக்காரு. ஒண்ணும் இல்ல, உங்களுக்கே தெரியும், இந்த செங்கோட்டையன் வந்து இந்த வாசாத்தி அந்த கிராமம் வந்து அப்போ அந்த பாலியல் வன்புணர்வும் அப்போ வந்து அந்த படுகொலைகள் நடந்ததுக்கு காரணமே வந்து செங்கோட்டையன் தான். வீரப்பனை பிடிக்க போறேன்ட்டு இவ்வளவு படுகொலை நிகழ்த்தியப்போ இவர் தான் வந்து வனத்துறை அமைச்சரா இருந்தாரு. அதுக்கு இவர் தான் காரணம்ட்டு யார் இடுமாவனம் கார்த்தியும் எக்மோர் எம்எல்ஏ பரந்தாமண்ணாவும் சொல்றாங்க. அப்ப அதுக்கு ஆமா அவர்தான் காரணம். இத பத்தி விஜய் பேசல, விஜய்க்கு தெரியாதா? விஜய்க்கு தெரியாதுங்க, வாசாத்தின்னு என்னன்னு தெரியாதுங்க அவருக்கு. இது வாசாத்தினா என்னன்னு விஜய்க்கே தெரியாதுங்க அப்படின்னு சொன்னவர் தான் இவரு. ஏம்பா இவ அவர் என்ன சொன்னார் தெரியுமா? தெரியாது. இப்ப கேட்டுக்கிறாங்களா? சரி, விஜய் என்ன சொன்னார் உங்ககிட்ட? விஜய் வந்து என்ன பார்த்து, அண்ணன் நான் வாங்கினேன், நான் உங்க மிகப்பெரிய ஃபேனு. என்ன ஃபேனு? சீலிங் ஃபேன். நாஞ்சில் சம்பத்து பேசுறத ஒண்ணு கூட விஜய் பார்த்திருக்கவே வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி இவரு சொல்றாரு, இவரு கேட்டாங்க என்னென்ன படம் பார்த்திருக்கீங்க? நான் விஜய் படம் எல்லாம் பார்த்தது இல்லை, ஒரே ஒரு படம் தான், ரஜினி படம் மட்டும் தான் பார்த்திருக்கேன். ஐயோ ஐயோ. சோ இப்படி ஒரு நாளைக்கு முன்னாடி போய் பேசிட்டு எப்படி இந்த கட்சி எல்லாம் தாவுறாங்கன்ட்டு எனக்கு சத்தியமா தெரியல. ஒண்ணு இல்லைங்க, ஒரு கட்சி மாறுங்க, உங்க இஷ்டம், ஜனநாயகத்துல நீங்க எந்த கட்சிக்கு வேணாலும் போலாம். அதுக்கு நீ இப்படியா? அதுக்குன்ட்டு இப்ப வந்து ஒரு கட்சி எதிர்த்து பேசிட்டு நான் சாயங்காலமே போய் அந்த கட்சியிலேயே இணைஞ்சா அது நியாயமான்னு கேட்கிறேன். அந்த மக்கள் மன்றத்துல விஜய்க்கு ஒண்ணுமே தெரியாது, விஜய் வேஸ்ட். அதே மாதிரி எக்மோர் எம்எல்ஏ பரந்தாமன் சொல்றாரு, விஜய பத்தி நம்ம பேசுறதே வேஸ்ட்டுங்க, அன்டெஸ்டடுங்க. அவருக்கு என்ன வாக்கு சதவீதம் இருக்குன்னு நம்ம பேசிட்டு இருக்கோம், இஸ் அன்டெஸ்டட்னா சம்பத்துல ஆமா எஸ் இஸ் கரெக்ட், விஜய் பத்தி நம்ம ஏன் பேசணும்? இப்படி எல்லாம் பேசிட்டு திருப்பரங்குன்ற இஷ்யூல விஜய் வாய் திறக்க மாட்டாருங்க, வேஸ்ட்டுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு அதே கட்சியில சேர்ந்துட்டு விஜய் இஸ் a கிரேட் மேன் சொன்னா இது எவ்வளவு பெரிய சந்தர்ப்பவாதம். அதுவும் இந்த மாதிரி மூத்த அரசியல்வாதிகள், இளையவர்கள், சின்ன பசங்க எனக்கு இங்க வாய்ப்பு தரல, நான் அங்க போய் ஜாயின் பண்ணிக்கிறேன், எனக்கு அங்க வாய்ப்பு கொடுக்கல, நான் இங்க போய் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து பெரிய கொள்கை பிடிப்புகள் ஒண்ணும் இருக்காது. சரி, எங்கன்னா வாய்ப்பு கிடைக்குது, இங்க போஸ்டிங் தரலங்க, அந்த கட்சியில போஸ்டிங் தராங்கன்னு போய் சேர்ந்துருவாங்க. அது சின்ன பசங்க, கொள்கை பிடிப்பு இல்லாத. இவங்க எல்லாம் யாருன்னா திராவிட கொள்கைகள் அந்த சித்தாந்தத்தால ஈர்க்கப்பட்டவர்கள். இவர்கள் போய் இப்படி சேர்வது கண்டிப்பா 100%. அவரு ஒரு படத்துல சொன்னாரு, என்ன மிஞ்சி போனா செய்வான், காரி தானே துப்புவான், துப்புனா தொடச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி தொடச்சு போட்டுட்டு தான் போயிருக்காரு. சோ இவரு எப்படி அங்க நிக்க போறாருன்றதுதான் ஃபர்ஸ்ட் எனக்கு மிகப்பெரிய சந்தேகம். இவர் ஆக்சுவலா எதுக்கு தெரியுமா போயிருக்காரு? அங்க வந்து விஜய் கிட்ட சொல்லியிருக்காராம், நீங்க கவலைப்படாதீங்க, உங்க ரசிகர்கள் எல்லாம் அன்கண்ட்ரோலபிளா இருக்காங்க, அன்நாலேஜபிளா இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் நாலேஜபிளையும் எல்லாத்தையும் வந்து நான் சொல்லி தரேன், எனக்கு மாசம் மாசம் இந்த அமௌண்ட் குத்துருங்க போதும், அதை கொடுத்துருவாங்க. ஆதவ அர்ஜுன் கிட்ட காசு இருக்கு, விஜய் தர மாட்டாரு. விஜய் என் செலிபிரிட்டி ஃபேமை வச்சு நீங்க என்ன முதலமைச்சர் ஆக்குங்க, ஏன் தரணும், நான் தரமாட்டேன் அப்படின்லாம். அதுக்காக தான் அவர் போயிருக்காரு. ஏன்னா டிஎம்கேல ஆல்ரெடி பேச்சாளர்னு ஒரு 1000 பேர், நிறைய பேர் இருக்காங்க. அதிமுக பேச்சாளர்னா 1000 பேர் இருக்காங்க. அதுல என்ன எங்கன்னா ஓரமா தூக்கி போடுறீங்க. இங்க ஒரே பேச்சாளர் மிஞ்சி போனா அந்த ராஜ்மோகன், விஜய்க்கே பேச தெரியாது, ராஜ்மோகன் பாவம் வேலை. மிஞ்சி போனா அந்த ராஜ்மோகன் இருக்கான், அந்த ராஜ்மோகனே ஓரமா போயிட்டு ஓரமா நான் பேசிக்க போறேன், அவ்வளவுதான். சோ அந்த இடம் டிவிகேல இல்ல, ஐ மீன் நிறைய இவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஜாஸ்தியா இருக்கிறனால போய் அங்க சேர்ந்திருக்காரு. ஆனா ஃபர்ஸ்ட் நாளே இவரை இன்சல்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நாள்
என்னப்பா அப்படி சொல்லிட்ட, எனக்கே கஷ்டமா இருக்கேப்பா. ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு. செங்கோட்டையன் பிரஸ் மீட் கொடுக்கும் போது ஒண்டி விஜய் அர்ஜுன் உக்காந்தீங்க, சிடிஆர் நிர்மல்குமார் உக்காந்தீங்க, புஷி ஆனந்த் உக்காந்தீங்க, எல்லாரும் உக்காந்தீங்களே, எல்லாருமே உக்காந்து. ஏன் இங்க இல்ல எனக்கு மட்டும்? அண்ணன் நாஞ்சில் சம்பத்னா நீ எவ்வளவு கேளுங்கண்ணே, எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய மனுஷன். பாவம் அந்த மனுஷன் சேர்ந்த பிறகு அனாதையா விட்டு போட்டாங்க. அவர் பாட்டுன்னு உட்காந்து துண்டை போட்டுன்னு அவர் பாட்டுன்னு பேட்டி கொடுக்குறாரு தவிர்த்து அவரை யாரும் லாஸ்ட் வரைக்கும் மதிக்காத மாதிரி எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு. ஆமா, ஏன்னா அவரோட ஃபேன் நானு, அவரோட ஃபாலோவர் நானு, அவரோட பேச்சை ரசிக்கிறவர் நானு. அவருக்கு எப்படி இருந்தாலும் பேச தெரியும். நீ நாகரீகமா பேசினா நாகரீகமாவே ஹேண்டில் பண்ணுவார், நாகரீகமாவே பேசுவாரு. நீ அநாகரிகமா பேச ஆரம்பிச்சா நாங்கெல்லாம் அப்பவே லோக்கல் அதுக்கு அப்புறமா தாண்டா இப்படின்ட்டு அநாகரிகமாவும் பேச. இப்ப விஜய் கட்சிக்கு போனா நாகரிகமா பேசுறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா நாகரிகமா பேசினா அந்த ஃபேன்ஸோ ரசிக்க முடியாதுங்க. அதனாலதான் வேற ஒண்ணு. நீ ஒன்னே நினைச்சு பாரு, விஜய் கட்சியில போயிட்டு மானே தேனே செந்தேனே பொன்மானே கீழே இருக்குப்பா நீ அப்படிதான் சொல்லுவாங்க. அவரு எடுத்துக்காட்டுக்கு அப்பப்போ இது பண்ணுவேன். ஆமா, அது பண்ணும் போதெல்லாம் விஜய் கட்சி ப்ரோ சேஞ்ச் தி டாபிக் ப்ரோ, வாட் ப்ரோ வைபுக்கு ஏத்துமா ப்ரோ, கச்சேரி கச்சேரி தலபாதி பிளாஸ்ட். எங்க ஆளு தலைவரே எங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் எந்த மாதிரி கூட்டத்துக்கு வந்தாலும் சினிமா பாட்டை பாடிட்டு போயிடுவாப்ல. நீ என்ன ப்ரோ 1967 49 திராவிடம் பெரியார் அம்பேத்கர் காமராஜர் எல்லாம் வர அந்த கூட்டத்துல போயிட்டு இந்த மனுஷன் எப்படி பேசுவாரு. ஆனா கொண்டாட்டானுங்கப்பா சேர்ந்ததுக்கு தெரியும்ல, நாஞ்சில் சம்பத் வந்துட்டாரு, இதுக்கப்புறம் அவ்வளவுதான். முந்தா நேரத்து பிரஸ் மீட்டே எடுத்து பாத்துருங்க விஜய் எப்படி எல்லாம் கழுவி ஊத்துருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு நேத்து பெரும் பேசும் பொருளானது காங்கிரஸ் திமுகவை கழட்டி விட்டுட்டு தாவேகாவில் போய் இணைந்து. காங்கிரஸா? காங்கிரஸ் என்னப்பா காமெடி போட்டாங்க? என்ன போட்டாங்க? யாரு? யாரோ பிரவீன் சக்கரவர்த்தியா? பிரவீன் சக்கரவர்த்தி பிரவீன் காந்தி தானே தெரியும். அவர் பெரிய டிரெக்டருங்க. நான் ரட்சகன் படம், ரட்சகன் பண்ணாரு பிரவீன் காந்தி தான் தெரியும். இது யாரும் பிரவீன் சக்கரவர்த்தியா? நான் சாமி சத்தியமா சொல்றேன், ராகுல் காந்தி கூட இப்படி தெரியாதுப்பா பிரவீன் சக்கரவர்த்தி யாருன்னு தெரியாது. நேற்று நியூஸ்ல வர வரைக்கும் இந்த பிரவீன் சக்கரவர்த்தின்ற பேரை நான் கேள்விப்பட்டதே இல்ல, நேற்று தான் கேள்விப்படுறேன். அப்புறமா தான் சொல்றாங்க அவர் தான் ராகுல் காந்திக்கு வியூக வகுப்பாளர், ராகுல் காந்தியோட க்ளோஸ் ஃப்ரெண்டா, ராகுல் காந்தியோட ஸ்ட்ராட்டஜிஸ்டா. இப்ப தெரியுதா ஏன் காங்கிரஸ் தோத்து போயின்னு இருக்குது. இந்த மாதிரி டுபாக்கூர் ஆளுங்க எல்லாம் கூட வச்சிருந்தா எப்படி உருப்படுறது? பிரசாந்த் கிஷோர் எப்படி? பிரசாந்த் கிஷோர் பாவம். ஆனா வியூக வகுப்பாளர்னாலே இப்ப எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பிரசாந்த் கிஷோர் வாங்கின அடி அந்த மாதிரி அடி. பட் அந்த மனுஷனையாச்சு நான் பாராட்டுறேன். நிப்பண்டா, நான் முடிவு பண்ணிட்டேன், நான் நிக்கிறேன், எலெக்ஷன்ல நிக்கிறேன், இவ்வளவு கேண்டிடேட்ஸ் போடுறேன், தனியா நிக்கிறேன், ஒரு 3% 4% அதுவும் மக்கள் போடுற வாழ்க்கை தானே, அவரை நம்பிதானே போடுறாங்க. சோ ஓகே, he has taken a stand, I really appreciate him. அந்த மாதிரி வியூக வகுப்பாளர் அடிதான் இங்க நெக்ஸ்ட் ஆதவ அர்ஜுன். என்ன பேசுறதுன்னு அவராச்சும் பாயிண்டா பேசினாப்ல. அவரும் அங்க சொன்னது 2 பாயிண்ட் தான். இங்க 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்னு எனக்கு, இன்னொன்னு பிஜேபி கூட்டணிக்குன்னு. அதே மாதிரிதான் இங்க ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. யாருப்பா? விஜய்டா. பேசு. ஒன்னு போட்டி, இங்க 2 பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு டிவிகே, ரோஸ்ட் பிரதர்ஸ். இங்க 2026 என்ன அடி வாங்க போறாங்கன்னு தெரியல. சோ இந்த வியூக வகுப்பாளர்னாலே சிரிப்பு ஆயிடுச்சு. எல்லா வியூக வகுப்பாரும் இவங்க தான் பாருங்க டிவிக்கல தான். ஆமா, அது பேர ஜான் இருக்காப்ல, ஆதவ அர்ஜுன் இருக்காப்ல, எல்லாத்தையும் டீம் வச்சுட்டாங்க. வியூக வகுப்பாளர் வச்சு ஜெயிச்சிடலான்ட்டு. ஏதோ இந்த பிரவீன் சக்கரவர்த்தியன் அவரும் வியூக வகுப்பாளரா, ராகுல் காந்தி க்ளோஸ் ஃப்ரெண்டா, இவரும் போய் சேர்ந்துட்டாரு. இப்ப இவரு ஏன் சேர்ந்துட்டாருன்னு சொல்லல, போய் சந்திச்சிருக்காரு. சந்திச்சாலே என்ன சேர போறீங்கன்னு தானே அர்த்தம். இதனே நான் ஒரு 10,000 பேரோட சேர்ந்துடுறேன். 10,000 பேரா? 10 பேருங்க கூட சைபர்லாம் நம்ம போட்டுக்கணும். சேர்ந்துடுறேன், ஏன்பா சேர்றேன்னு. இப்போ நீ இன்டர்வியூ போனாலே கேட்பாங்க, ஆமா ஏன் சார் why did you leave the previous company? என்னாச்சு? ஆமா கேட்பாங்க. ஆமா, இப்ப பழைய கம்பெனி ஏங்க விட்டீங்க, என்னங்க பிரச்சனை? அப்ப அவங்க சொல்லுவாங்க, எப்பவுமே பழைய கம்பெனில இருந்து வெளில வரீங்கன்னா அந்த கம்பெனியை பத்தி தப்பா சொல்லாதீங்க. ஏன்னா கம்பெனியை பத்தி தப்பா சொன்னீங்கன்னா இங்க வேலை செஞ்சுட்டு நீ வேற கம்பெனியை பத்தியும் தப்பா பேசுவல்ல. கரெக்ட். ஆமாங்க, அதான் இன்டர்வியூ. அந்த மாதிரி காங்கிரஸ பத்தி ஏதோ தப்பா சொல்லாதீங்கன்னு இன்டர்வியூ எடுத்தாங்களா என்னன்னு தெரியல. ஆனா இவர் போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மயிலாடுதுறையில எம்பி சீட்டு தரலையா. இப்ப யாருமே தெரியாதவங்களுக்கு எடிப்பா தருவாங்க இல்லங்க. இங்க போற கேஸ் எல்லாம் பாருங்களேன், தாவேக்காக்கு இப்ப போன எல்லாம் தரல, என் நிகழ்ச்சி எல்லாம் கட் பண்ணிட்டாங்க, என் வயிற்றுல வச்சிட்டாங்க, அதனால நான் தாவேக்காக்கு போறேன். ஆதவ அர்ஜுனு
ஒரு எம்பி சீட் எனக்கு தரல, நான் போய் விஜய் முதலமைச்சர் எல்லாம் அழு மூஞ்சிக்குதான் கிளம்பிட்டாரு. இந்த பிரவீன் சக்கரவர்த்தி என்னன்னா, மயிலாடுதுறையில நான் எம்பி சீட்டு கேட்டேன், நான் ராகுல் காந்திக்கு அவ்வளவு க்ளோஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், எனக்கே இந்த டிஎம்கே தர வேணாம்னு சொல்லிச்சு, இப்ப டிஎம்கே கூட்டணியை நான் உடைக்கிறேன், எப்படி சின்ன பின்னமா ஆக்கம் பாடுறா அப்படின்ட்டு போய் விஜயை சந்திச்சிருக்காரு. இது ஆக்சுவலா ராகுல் காந்திக்கே பிடிக்கல. ஏன்னா ராகுல் இவர் வந்து எவ்வளவோ குத்துனாராம், உள்குத்து. ராகுல் காந்தி கிட்ட வந்து பல தலைவர்களை வச்சு உள்குத்துனாராம். இது மாதிரி நம்ம திமுக கூட்டணியில இருக்க வேணாம், நம்ம வந்து ஸ்பிளிட் ஆக்கி தாவேக்காக போயிடுவோம், இப்படி போயிடுவோம் அப்படி போயிடுவோம்னாலும் ராகுல் காந்தி வந்து கிளியர் டிசிஷன் எடுத்தான். அப்ப அவரு தெளிவாதான் பார்க்கிறாரு. வாய மூடின்னு இருந்தா இல்லன்னா கலந்து நீங்க ஓடி போங்க, காங்கிரஸ் வில் பி ஆல்வேஸ் வித் டிஎம்கே அலையன்ஸ் சொன்னனால லாஸ்ட்ல இவருக்கு என்ன பண்ணதுன்னு தெரியலையா. இதுக்கப்புறம் போய் ஒரு அட்டென்ஸ் போட்டு வந்திருக்காப்ல. ஆக்சுவலா காங்கிரஸ்ல சில பேர் வந்து தாவேக்காவோட போறத லைக் பண்ணுவாங்க. யார் யார் லைக் பண்ணுவாங்கன்னு சொல்ல, யாரு இங்க எம்எல்ஏவா இல்லாதவங்க, சீட்டு கொடுக்காம ஒதுக்க. இப்ப காங்கிரஸ்ல வந்து இத்தனை எம்எல்ஏ இருக்காங்க, அத்தனை எம்எல்ஏவும் டிஎம்கே விட இருக்கிறதா பெஸ்ட். ஏன்னா அது 100% கன்ஃபார்ம்டு. ஆமாப்பா, டிஎம்கே 2026 எம்எல்ஏ ஆக போறோம். இப்ப சீட்டு கேட்டு இருக்கிறவனுக்கு சீட்டு தரல செய்வான், கண்டிப்பா ஒரு கட்சி தான் மாறாப்புல. நம்ம ஏன் டிஎம்கேவோட இருக்கணும் தலைவரே, நம்ம தாவேக்காவோட போறோம். டிவிகேல வேற ஆள் வேற இல்ல, தாவேக்கால எக்ஸ்ட்ரா சீட் டிமாண்ட் பண்ணலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் பேர் கேட்கலாம். ஆனா ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்கன்றது தெரியாது. பட் இந்த ஆல்ரெடி எம்எல்ஏவா இருக்கிறவங்களுக்கும் ஆல்ரெடி எம்பியா இருக்கிறவங்களுக்கும் டிஎம்கேல இருக்கிறதா பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா சீட்டு கேரண்டி. ஆமா. சோ இந்த மாதிரி சீட் இல்லாத எல்லா கேஸுமே எங்க போய் நிக்கும் பாத்தீங்கன்னா டிவிகேல. உங்க டிவிகே உங்களை அன்புடன் வரவேற்கிறது.